அண்மைச் செய்தி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட மாணவியின் உடலை வாங்க மறுத்து மாணவியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து மூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். +2 மாணவி உடலை வாங்க மறுத்து மூன்றாம் நாளாக உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை ஒருபுறம் நாம் பார்த்து வருகிறோம். குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், கொல்லப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மாணவியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து மூன்றாம் நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் முத்துமோகன் இணைப்பில் இருக்கிறார். முத்துமோகன், வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் +2 மாணவியின் உடலை வாங்க மறுத்து மூன்றாவது நாளாக அவருடைய உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். என்னென்ன பிரதான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள்? துறை சார்ந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்களா? தகவல்கள். வணக்கம் மௌனிகா. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதற்கான அறிகுறிகளுடன் பலியானார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இதைத் தொடர்ந்து குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து 2 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இன்று 3வது நாளாக மாணவியின் உடலை வாங்க மறுத்து கிராம மக்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வேடநத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்புராஜ் விவசாயி. இவரது மனைவி காளீஸ்வரி. இவர்களது மூத்த மகள் தூத்துக்குடி அருகே உள்ள குறுக்குச்சாலையில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் மாணவி 12ஆம் வகுப்பு மாணவி கடந்த 10ஆம் தேதி தேர்வு எழுதிவிட்டு பின்னர் வீட்டுக்கு வந்த நிலையில் மாலை வீட்டு அருகே உள்ள காட்டுப்பகுதிக்கு இயற்கை உபாதிக்க சென்றுள்ளார். அங்கே சென்றவர் வீடு திரும்பவில்லை. இதைத் தொடர்ந்து அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் மற்றும் கிராம மக்கள் இரவு முழுவதும் 100க்கும் மேற்பட்டோர் அந்த பகுதி முழுவதும் தேடியுள்ளனர். தேடியும் மாணவி கிடைக்கவில்லை. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் குளத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றுள்ளனர். ஆனால் அங்கே குளத்தூர் காவல் நிலைய போலீசார் புகாரை வாங்க மறுத்து விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு புகார் அளித்துள்ளனர். அங்கே சென்று உறவினர் மற்றும் பெற்றோர் மாணவி காணாமல் போனது குறித்து புகார் அளித்துள்ளனர். ஆனால் அங்கே இருந்த காவல் ஆய்வாளர் பிரவீனா இந்த புகார் குறித்து முறையாக விசாரிக்காமலும் நடவடிக்கை எடுக்காமலும் அலட்சியமாக இருந்துள்ளார். மேலும் மாணவியின் நடத்தை குறித்து தவறாகவும் பேசியுள்ளார். இந்த நிலையில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி 11ஆம் தேதி மாலை கிராம மக்கள் குளத்தூர் விளாத்திக்குளம் சாலையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் தலைமையிலான காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்தி 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 10 நபர்களை பிடித்து விசாரணை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்றும் தூத்துக்குடி மாவட்டம் குறுக்குச்சாலை, தூத்துக்குடி, கல்மேடு, தட்டப்பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காவல்துறை உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் தொடர் 10 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் போக்குவரத்தை முற்றிலுமாக முடங்கியது. இதைத் தொடர்ந்து இரவு மாவட்ட ஆட்சியாளர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையில் உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். ஆனால் தற்போது 3வது நாளாக இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படாத நிலையில் மாணவியின் உடலை வாங்க மறுத்து கிராம மக்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை 10 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் குற்றவாளிகள் அடையாளம் காண முடியாமல் காவல்துறை திணறி வருகிறது. இது பொதுமக்களிடையே மிகவும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், இந்த கொலைக்கான காரணம் என்பதை தெரிவிக்க வேண்டும், மாணவியின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் மற்றும் நீதி வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மற்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மௌனிகா, தகவல்களுக்கு நன்றி முத்துமோகன்.